நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்து இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பதிலே மிகவும் பிரியம் கொண்டுள்ள நமது அன்பர் நேசர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பார் என்றும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றும், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்றும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் வசனங்கள் கூறுகின்றன. ஆகவே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அவைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமது கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் வண்ணமாக இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நம்மை கொண்டு வந்து இந்த ஹெவன் டிவிக்கு முன்பு அமர்ந்து ஜெபத்தில் பங்கெடுக்க கிருபை செய்த தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் நீர் தந்த இந்த ஒரு புதிய நாளுக்காகவும் 12வது மாதத்தின் கடைசி நாட்களில் எங்களை கொண்டு வந்து உமது சமூகத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் அமரும்படியாக கிருபை செய்திருக்கிற தயவுக்காகவும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நீ தந்த நாள். இந்த நாளை உமக்கென்று நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாளிலே நீர் எங்களை நடத்தும் இயேசுவே. அது மட்டுமல்ல, நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீ வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறபடியால் நீர் எங்களை நடத்தும். இந்த நாளிலே எங்கள் கரம் பிடித்து நீர் நடத்தி செல்லும். எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் பாதகங்களை மாற்றி
எங்கள் தோல்விகளை மாற்றி, எங்கள் கலக்கங்களை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நீர் அனுப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணுலகத்தின் மேன்மையை எல்லாம் துறந்து இந்த மண்ணுலகத்தில் நமக்காக இயேசு பாலகனாக வந்து பிறந்தார் அல்லவா? உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறுவர் முதல் முதியோர் வரைக்கும் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே ஒரு குதூகலம், ஒரு பரவசம், ஒரு ஆனந்தம் வந்து விடுகிறது. நமக்காக இந்த உலகத்தில் வந்து அவதரித்தவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட இயேசுவை பாலகனை புகழ்ந்து பாடுவோமா? அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம், மேசியா இயேசு ராஜன் பாரில் உதித்தார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம், மேசியா இயேசு ராஜா பாரில் தோன்றினார். விந்தையாய் இந்த பூவில் நிந்தைகள் யாவும் நீக்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாயினார். பாடலை போற்றுவோம். விந்தையாய் இந்த பூவில் நிந்தைகள் யாவும் மீட்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாயினார். பாடலை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்பரனை சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கோ கூறுவோம், மேசியா இயேசு ராஜன் வாழலாம் உதித்தார். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். போனவர் பணிந்து போற்ற ஞானிகள் வியந்து வாழ்த்த புள்ளனை மீது தேவ பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம், போனவர் பணிந்து போற்ற ஞானிகள் வியந்து வாழ்த்த புள்ளனை மீது தேவ பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத பாம்பரனை சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம், மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம், மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஒருபுறம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பரவசமும் அடைந்தாலும் மற்றொரு பக்கம் நம்முடைய துக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கோலியாத்துக்கள், செங்கடல்கள்
இன்னும் பலவிதமான கோரமான வாழ்க்கையின் சம்பவங்கள், பாலைவனம் போன்ற வாழ்க்கை, அவாந்தரம் போன்ற வாழ்க்கை, வெட்டாந்தரை போன்ற வாழ்க்கை நம்மை பல விதங்களில் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? இதை நன்றாக அறிந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றும்படியாக சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே ஆவியானவர் ஒரு சில வசனங்களை தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் அவர் நம்மை மாற்றுபவர், நம் சூழ்நிலைகளை மாற்றுபவர், நம் தோல்விகளை வெற்றியாக மாற்றுபவர். ஆகவே அவர் என்னென்ன மாற்றங்களை இந்த நாளிலே நமக்கு தரப்போகிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், அனுபவிக்க போகிறோம் என்று இந்த வசனங்களை கேளுங்கள். வேத புத்தகம் இருந்தால் எடுத்துக்கொண்டு என்னோடு கூட சத்தமாக வாசியுங்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? துக்கம் மாறவில்லை, ஆனால் இந்த வசனம் அவர் சந்தோஷமாக மாற்றுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாக மாறும். பணத்தாலோ, பட்டத்தாலோ, பதவியாலோ, கணவனாலோ, மனைவியாலோ, பெற்றோர்களாலோ, பிள்ளைகளாலோ, உறவினர்களாலோ, நாம் வைத்திருக்கிற சொத்துக்களாலோ இந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க முடியாது. நம்முடைய துக்கத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம் துக்கத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரானால் அந்த சந்தோஷம் எத்தனை பெரிதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் எப்படி மாற்றுகிறார் என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக பார்ப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. நமது துக்கத்தை அவர் மாற்றி நம்மை தேற்றி நம்மை ஆற்றி நம்மை அரவணைத்து நம் சஞ்சலம் நீங்க அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? துக்கம் இருந்த இடத்திலே அவர் சந்தோஷத்தை கொண்டு வந்து வைக்கிறார், ஆற்றுகிறார், சஞ்சலத்தை நீக்குகிறார், துக்கத்தை மாற்றுகிறார். இந்த நாளிலே இந்த நிமிஷமே இதை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள். அடுத்து பாருங்கள். புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா? முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா? முணங்கிக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா? குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நம்மை எத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நினைப்பதை விட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சில குறைகளை நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். அவர் மாற்றுகிற தேவன். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. புலம்பலை
ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். மகிழ்ச்சி என்னும் கட்டிலால் அவர் நம்மை இடை கட்டுகிறார். ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகள் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். ஆனால் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த நாளிலே துக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு சந்தோஷம், புலம்பலில் இருக்கிறவர் உங்களுக்கு ஆனந்த களிப்பு. அது மட்டுமல்ல, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிறார். அதுல யாருமே குறுக்க வந்து அந்த மகிழ்ச்சியை கெடுக்க முடியாது. கர்த்தர் தருகிற சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அவர் கொடுக்கிற களிப்பை யாரும் மாற்ற முடியாது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் புலம்பலை, நம் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படினார். சொல்லுங்கள் பார்க்கலாம். என் துக்கத்தை என் தேவன் சந்தோஷமாக மாற்றப் போகிறார். எனது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டப் போகிறார். சொல்லுங்கள். ஆனால் லூயா, ஆமேன். சொன்னவர் சொன்னபடி செய்கிற தேவன். ஆமேன். அடுத்து பாருங்க, சிறையிருப்பு. சிறையிருப்புல மாட்டிக்கிட்டோம். பலவிதமான அடிமைத்தனங்கள், ஒடுக்கப்படுதல், நுகங்கள், கட்டுக்கள், எல்லாம் நெருக்கங்கள் நம்மை அப்படியே அழுத்துகிறது அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நீ கலங்காதே. நீ நெருக்கத்தில் இருக்கிறாயோ, நீ சிறையிருப்பில் இருக்கிறாயோ, நீ இக்கட்டில் இருக்கிறாயோ, நுகத்தில் கட்டப்பட்டிருக்கிறாயோ, கட்டுக்களில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, சிக்கிக்கொண்டு தவிக்கிறாயோ, மாட்டிக்கொண்டு தவிக்கிறாயோ, வெளி கொண்டு வர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போமா? யோபு 42 அதிகாரம் 14 வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா! சிறையிருப்பை மாற்றும் தேவன், உங்கள் நெருக்கங்களை மாற்றி விசாலத்திற்கு கொண்டு வருகின்ற தேவன், கட்டுக்கள் கலந்து விழும்படியாக செய்கிற தேவன். இந்த நாளிலே அவர் நமது சிறையிருப்பை நீக்கப் போகிறார். சுதந்திரமாக விசாலமான ஒரு இடத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். சொல்லுங்கள், என் சிறையிருப்பை என் தேவன் இந்த நாளிலே மாற்றப் போகிறார். மாற்றுவது மட்டுமல்ல, யோபுவை அவன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். நம்மை அவர் கோடா கோடியாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ அதிகாரம் படைத்த தேவன், அகிலத்தை படைத்த தேவன், உன்னதமான தேவன், அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, நிச்சயமாகவே நிச்சயமாகவே திண்ணமாகவே மெய்யாகவே உண்மையாகவே நம்முடைய சிறையிருப்பை, நெருக்கங்களை இந்த நாளிலே அவர் மாற்றுவார், மாற்றப் போகிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, வாழ்க்கை பாலைவனமாகி விட்டது. வாழ்க்கை அவாந்தரமாகி விட்டது. வெட்டாந்தரை ஆகிவிட்டது. என்ன செய்வது? எங்கு செல்வது? யாரிடம் சொல்வது? அழுவதற்கு கூட உரிமை இல்லை. மனதுக்குள்ளேயே கலங்கி தவித்து என்ன செய்வதென்று நின்று அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், மாறா போன்ற கசப்பான வாழ்க்கை, வெறுத்து போன வாழ்க்கை, ஏன் தான் வாழ்கிறேனோ என்று எனக்கே தெரியவில்லை என்ற ஒரு நிலையோடு வாழ்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் இந்த நாளிலே அந்த நிலைமைகளையும் மாற்றப் போகிறார். வாசிப்போமா? யாத்ராகமம் 15 அதிகாரம் 23, 24 வசனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் 3 நாட்களாக நடந்து வருகிறார்கள். தண்ணீரை தேடுகிறார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீருக்கு பதிலாக தண்ணீர் அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தது. வேகமாக ஓடி வந்து தண்ணீரை குடித்து பார்த்தால் அந்த தண்ணீர் கொஞ்சம் கூட குடிக்க முடியாமல் கசப்பாக இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அடுத்த வசனம். கர்த்தர் என்ன சொன்னார்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். காட்டி அதை தண்ணீரிலே போட என்று சொன்னார். அவன் அதை தண்ணீரில் போட்ட உடனே
அது மதுரமான தண்ணீராக மாறிற்று. அல்லேலூயா. மாறாவின் கசப்பான வாழ்க்கை, வெறுப்பான வாழ்க்கை, இந்த நாளிலே அந்த மாறாவின் கசப்பை, சிலுவை மீதிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மை வந்து அணைத்துக் கொள்ளும். மாறா போன்ற கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மட்டுமே அதை மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எரேமியா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவையாக்குவேன். வாழ்க்கையில் தாறுமாறுகள், கரடு முரடுகள், கற்கள் முட்கள், நார்மலான வாழ்க்கை இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை என்று பலவிதமான கோணலான வாழ்க்கை. கணவன் ஒரு பக்கம் கோணல், பிள்ளைகள் ஒரு பக்கம் கோணல், மனைவி ஒரு பக்கம் கோணல். ஆனாலும் எல்லா கோணல்களையும் இந்த நாளிலே தேவாதி தேவன் அவர் சீர்படுத்த போகிறார். கோணல்களை சரியாக்குகிற தேவன் மட்டுமே கோணலை சரியாக்க முடியும். அவன் பூமியின் ரூபத்தையே மாற்றுகிறவர். அப்படியானால் நம் வாழ்க்கையில் காணப்படுகின்ற சிற்சில கோணலான காரியங்களை அவர் மாற்ற மாட்டாரா? அன்பானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் தானே அவர் உங்கள் கோணலான வாழ்க்கையை செவையாக மாற்றுவார். அவர் மாறாதவர், ஆனால் மாற்ற வல்லவர். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். உங்கள் சிறையிருப்புகள், நெருக்கங்கள் மாறும். மாறா போன்ற கசந்த வாழ்க்கை மதுரமாக மாறும். வாழ்க்கையில் காணப்படுகின்ற கோணல்கள் செம்மையாக மாறும். ஒன்று செய்ய வேண்டும், இயேசுவை, இல்லத்தில் பிறந்து விட்டார் இயேசு, உள்ளத்தில் பிறக்க வேண்டும் அல்லவா? இயேசு உள்ளத்தில் வாழும் பொழுது, அவரை நாம் வாழ வைக்கும் பொழுது, அவருக்கு நம் இல்லத்திலே இடம் கொடுத்து, மாதிரி உள்ளத்திலே இடம் கொடுக்கும் பொழுது, அவர் இவைகளை எல்லாம் மாற்றுவார். அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருடைய குண லட்சணங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அவரை போல சிந்தையை தரித்து கொண்டோம். ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அர்ப்பணிப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? திரும்பி வந்து விடுவீர்களா? ரட்சிப்பின் அனுபவத்திற்கு திரும்ப வந்து விடுவீர்களா? பின்னாக ஓடி போனவர்கள் திரும்பி வந்து விடுவீர்களா? இயேசுவை விட்டு விட்டவர்கள் இயேசுவிடம் வந்து விடுவீர்களா? ஜெபிக்கும் பொழுது அர்ப்பணித்து ஜெபியுங்கள். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் புது வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே பெற்று கொண்டு செல்லலாம். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நல்ல அருமையாக எங்களோடு பேசி இருக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே மாறாத நீர் எங்கள் துக்கத்தை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். சந்தோஷமாக மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயமாக மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிறையிருப்புகளை, நெருக்கங்களை நீர் மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மொத்தத்தில் இந்த ஆண்டு ஒரு மாற்றத்தின் ஆண்டாக எங்களுக்கு அமைய போவதால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கோடலான வாழ்க்கையை செம்மையாக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மண்டை நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறையாக உடைய கல்வாரி ரத்தத்தால், மாசற்ற ரத்தத்தால், தூய்மையான ரத்தத்தால், பரிசுத்த ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடவும், ஒரு பிரிவினையற்ற ஒரு கிறிஸ்துமஸ், ஒற்றுமையான ஒரு கிறிஸ்துமஸ், வேற்றுமைகள் அகற்றப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ், இயேசுவுக்கு பிரியமான ஒரு கிறிஸ்துமஸ், நாம் சந்தோஷப்படுவதோடு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி மகிழ்வோமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாற்றங்களை தருகிற இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபன் டிவிக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபன் டிவியை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இன்னும் மாற்றத்தை கொடுக்க போகிறார். வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். ஆமேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜெபன் டிவி ஸ்தாபகர்
மேத்யூ பிரதர் அவர்களுக்கும் இந்த ஹெவன் டிவி மூலமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பங்காளர்களை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறீர், இன்னும் அதிகமாக திட்டங்களை தந்திரலும். ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது, அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீர் இந்த ஆண்டிலே முடித்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்குரிய ப்ரொவிஷன்ஸை நீர் ஆசீர்வதித்தரலும். ஹெவன் டிவியில் பணிபுரியும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதித்தரலும். மாற்றங்களை தாரும், புதிய எக்யூப்மெண்ட்ஸ் தாரும், புதிதாக பணியாற்றுவதற்கு வேண்டிய ஆட்களை தாரும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனி மேலும் வழிநடத்தும்படியாக உடைய கரத்தில் ஹெவன் டிவியை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நமக்காக ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் பர்த்டே கொண்டாடுகிறவர்களுக்காகவும் சேர்த்து ஜெபிப்போம். அல்லேலூயா. பர்த்டே கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் மண்டை வருகிறோம் கர்த்தாவே. கடந்த ஆண்டிலே கண்ட துன்பத்தை இந்த ஆண்டிலே காணக்கூடாது சந்தோஷத்தை இப்பொழுது அருளி செய்யும். கடந்த ஆண்டிலே இருந்த சிறையிருப்புகள் இந்த ஆண்டிலே இருக்கக்கூடாது. அவர்களை வெளிக்கு கொண்டு வரும், சுதந்திரத்துக்கு கொண்டு வரும், விசாலத்திற்கு கொண்டு வரும். கசப்பான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, மதுரமான வாழ்க்கையை தாரும். கோடலான காரியங்களை செவ்வையாக மாற்றும். குடும்பமாக இணைந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க இந்த ஆண்டு முழுவதும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க உடைய கரம் பிடித்து இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்த நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெப வேளையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீர். எனக்கு அன்பான ஹெவன் டிவி பங்காளர்களே, ஹெவன் டிவி குடும்பத்தார்களே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்